பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சங்கீதம் 122 அதிகாரம் 7ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வீடுதான் அரண்மனையும் அலங்கம். அப்படி இருக்கும் போது நம்ம வீடு சமாதானமா இருக்கா? ஒரு சில பேருக்கு வீட்டுக்கு வர்றக்கே பிடிக்க மாட்டேங்குது. பொய் சொல்லிட்டு அங்க இங்கன்னு திரிஞ்சுட்டு இருக்கோம். லேட்டா படுக்கைக்கு மட்டும் வருவோம். இது எதனால அப்படின்னா, எவன்டா வீட்டுக்கு போறது, வீட்டுக்கு போனா அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, இதை கேட்பாங்க, அதை கேட்பாங்க, இந்தமா வேலை செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பசங்களும் சரி பிள்ளைகளும் சரி வீட்டுக்கு வர்றதை ரொம்ப தாமதம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, வீட்டுல சமாதானம் இல்லை, ஏதோ ஒண்ணு சொல்லி எங்களை கஷ்டப்படுத்துவாங்க, எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்துருச்சு. அதே போல கணவர்மார்களும் கூட தான். இது தவறு. ஏன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்ம வீட ஏதேன் தோட்டத்தை போல பார்க்கணும். ஏதேன் தோட்டத்துல பாருங்க, குறிப்பிட்ட சரியான வேலைக்கு கர்த்தர் விசாரிக்கிறவரா இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் வராரா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம என்னதான் சம்பாதித்து வந்தாலும், பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தாலும், நகைகள் சில வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறோம்? வீட்டுக்குள்ளதான் வைக்கிறோம். அங்க இங்கன்னு எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். இப்ப வீட்டுக்கு நிக்கும் போது ஆசீர்வாத குறைவோ இல்ல சமாதான குறைவோ இருக்குமானா அந்த வீடு ஆசீர்வாதம் இல்ல. ஏன்னா இயேசு அங்க இல்ல. இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த வீட்டுல நம்ம குடும்ப ஜெபம் செய்யணும். மாதத்தில் ஒரு முறையாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். இல்ல பிரதர் 6 நாள் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 7வது நாள்ல ஓய்வு நாள் தானே, சபைக்கு போயிட்டு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஒருவேளையாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா? மாதத்தில் ஒரு முறை நான் கேட்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நீங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் ஒண்ணு மெடிசனுக்கு போகுது, இல்லைன்னா விபத்துகள் ஏதாவது ஒண்ணுதான் அப்படி போயிடுது. அதுவும் இல்லைன்னா வீண் செலவுகள் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம வீட்டுல ஜெபம் இல்ல. வீடு ரொம்ப முக்கியங்க. தயவு செய்து இந்த வீட்டுல எல்லா அறைகளையும் பயன்படுத்துங்க. அதாவது எந்த ரூம்ஸையும் லாக் பண்ணி வைக்காதீங்க. எல்லா ரூம்ஸையும் ஓபன் பண்ணி எல்லா ரூம்ஸையும் பயன்படுத்துங்க. குறிப்பா முடிஞ்சா எல்லா ரூம்ஸ்லயும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமத்துல உட்கார்ந்து கையை தட்டி பாட்டு பாடி தேவ சமத்துல ஒரு சில வசனத்தை வாசித்து ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். இயேசு உலாவுகிற ஸ்தலம் சமாதானம் உள்ள ஸ்தலமாக, பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு இடமாக மாறும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்களுடைய வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு உண்டான உடைமைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பலப்படுத்துங்க, கூடவே இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.